கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இதை புரியுற மாதிரி சிம்பிளா ஆண்டவர் உணர்த்தின காரியங்கள் தெரியுமா? கர்த்தர் நொறுக்கின அப்படிப்பட்ட அனுபவத்துல ஒரு களி கூடுதல் உண்டாகணும்னா கர்த்தர் தான் அதற்குரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யணும். இந்த தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எப்படி தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கர்த்தரை கோபப்படுத்தினானோ, ஊரியாவின் காரியத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை அவன் செய்தானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் அநேக சூழ்நிலைகள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத அவருக்கு விரோதமான பாவங்களை நாம் துணிகரமா செய்கிறோம். அது நிமித்தம் தாவீதை கர்த்தர் சிக்ஷித்தது போல நம்மையும் கர்த்தர் சிக்ஷிக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு தெரியுமா? அதை குறித்து தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் நொறுக்கின எலும்புகள் என்று சொல்றான். இப்ப கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிற அந்த அனுபவம் தாவீதின் வாழ்க்கையில தாவீதுக்கு அவன் எலும்புகள் நொறுக்கப்பட்டது போல இருக்கு. இதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் இவைகள் நிமித்தம் தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். அது நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை அவரால் நொறுக்கப்பட்டது போல இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடையவர்களை நிர்மூலமாக்கும்படியாய் தண்டிக்க மாட்டார், முற்றிலும் தண்டியாமல் விடவும் மாட்டார். அதற்கு பதிலாய் அவர்களை திருத்த, அவர்களை மனம் திரும்புதலுக்கு உட்படுத்த, அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்ப, இனி அந்த பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செய்யாது இருக்க அவர்களை மட்டாய் தண்டிப்பார் என்று. இந்த வசனங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் செய்த தவறுக்கான ஒரு தண்டனை ஆண்டவர் நமக்கு தந்திருந்தா நாம் இன்று ஜீவனோடு இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நமக்கு தராமல் நாம் செய்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி இனி அதை செய்யாதபடிக்கு கர்த்தரிடமாய் திரும்ப கர்த்தர் நம்மை மட்டாய் தண்டிக்கிறான். அப்படி கர்த்தர் மட்டாய் தண்டிக்கும் பொழுதே தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்டதை போல நமக்கு காணப்படுகிறது. நாம் அப்படி உணர்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ரொம்பதான் சிக்ஷிக்கல, மட்டாய் தான் சிக்ஷித்தேன், அதை கூட உன்னால தாங்க முடியல. இப்ப நீ செய்த தவறுக்கான சிக்ஷை நான் உனக்கு தந்தேனே, ஆனால் நீ இப்போ உயிரோட இருக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவன் தாவீதுக்கு பாராட்டின கிருபையை போல நமக்கும் அவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுனால நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் பாராட்டின கிருபை. இதை உணராம ஆண்டவனுடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்டது போல இருக்கு, ஆண்டவனுடைய வாழ்க்கை முறிக்கப்பட்டது போல இருக்குன்னு சொல்லி நாம் புலம்புகிறோம். நியாயமா நம்ம செஞ்ச தப்புக்கு இதை காட்டிலும் அதிகமான சிக்ஷை தான் நமக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா அதை நம்மால் தாங்க முடியாது. அதனாலதான் நம்மை திருத்துபடியாய் கர்த்தர் நம்மை மட்டாய் சிக்ஷித்தார். அது நொறுக்கப்பட்டது போல இருக்கும், அதையும் களிக்கூறுதலாக மாற்ற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தேவன் நொறுக்கின காரியத்துல தேவனே ஒரு நன்மை செய்ய நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் நொறுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை களிக்கூறுதலாக மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் அதை செய்தார். தேவஜனங்களாகி நமக்கும் கர்த்தர் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்துக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களார். கர்த்தர் நொறுக்கின காரியத்துல ஆண்டவரே நீர் ஒரு நன்மையை செய்யும் என்று அவருக்கு காத்திருக்கணும். நம்மை திருத்தும்படியாக கர்த்தர் நொறுக்கின காரியத்துல மற்றவர்கள் அதை சரி செய்ய நாம் என்ன பண்ணக்கூடாது? யாரிடத்திலும் ஒரு உதவியை நாம் தேடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நொறுக்கின எலும்பை கர்த்தரால் தான் சரி செய்ய முடியும். கர்த்தர் நொறுக்கின காரியத்தை வேற எந்த சூழ்நிலையாலும் மனுஷனாலும் எந்த ஒரு பிசாசு அந்தகார வல்லமையினாலும் சரி செய்ய முடியாது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்துள்ளார். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில நொறுக்கப்பட்ட அனுபவம் அதிகரிக்கப்படுகிறது தெரியுமா? கர்த்தர் நொறுக்கின காரியத்துல கர்த்தரை காயம் கட்டவும் நொறுக்கினதை களிக்கூறுதலாய் மாற்றும்படியாகவும் அவரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்பதை விட்டுவிட்டு இன்னும் அந்த காரியத்தை அதிகப்படுத்த மனுஷன் கிட்ட போறோம், மனுஷன் கிட்ட உதவி கேட்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த மனுஷன் செய்கிற உதவினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்தால்தான்
அது நமக்கு நன்மையாக இருக்கும், களி கூடுதலாக இருக்கும். கர்த்தர் நொறுக்கின காரியத்தை, அனுபவத்தை, வாழ்க்கையை கர்த்தரால் மட்டுமே மீண்டும் துளிர்க்க செய்ய முடியும். தேவசங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் யாரிடத்திலும் உதவி தேடாமல், யாரையும் நோக்கி பார்க்காமல், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நொறுக்கின இந்த காரியத்துல நான் முழுமையாய் மனம் திரும்பி உமக்கு பிரியமானதை செய்ய, இனி அந்த தவறை நான் செய்யாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்க, உம்மை பிரியப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்துல தாவதை போல நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும்படியாய் நொறுக்கினாலோ அந்த காரியத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்து அவர் நொறுக்கின வாழ்க்கையை களிகூறுதலாக தேவன் மாற்றி நம்மை அவருடைய அன்பின் அடையாளமா இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி எந்தெந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர் நம்மை தள்ளினாரோ அந்த ஸ்தானத்தில மீண்டும் அவரை நம்மை உயர்த்தி வைத்து நம்முடைய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக மகிமைப்படுவதும் நித்திய ஜீவனை நம்மை கொண்டு சேர்ப்பதும் அதிக லட்சியம். கர்த்தர் தாவீதுக்கு இதை செய்தாரேயானால் நமக்கும் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நொறுக்கின காரியத்தில் கர்த்தரை அதை காயம் கட்டி கர்த்தருக்குள்ளே நாம் களிகூர்ந்து மகிழும்படியாய் செய்ய, கர்த்தர் நம்மை சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய நாம் நம்மை முழுமையாக முழு இதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். திருதாவின் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மாறானாக இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.